நிர்மலா சீதாராமன் அப்படின்ற பேரை கேட்டாலே நமக்கு என்ன தோணும்னா, மற்றவங்களுக்கு யாருமே அறிவே கிடையாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்ற மாதிரியாக ஒரு அகம்பாவத்தில் ஆணவத்தில் பேசும் நபர் அப்படின்ற ஒரு பிக்சர் தான் வந்து மைண்டில் வரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான பேர் தான் வந்து நிர்மலா சீதாராமன் வாங்கி வச்சுருக்காங்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில். இப்போ வந்து அவங்க எலெக்ஷனில் நிற்கினாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்னு தெரியும். அதனால் வந்து அவங்க போட்டியே போடாமல் எப்போவுமே வந்து ராஜ்யசபா வழியாகத்தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் நபருக்கே போட்டி போடும் அளவுக்கு, அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு நபர் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இப்போ அதிகமாக கவனம் பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட போய் கருத்து கேட்குறதுனால, இன்டர்வியூ கேட்குறதுனால அடிக்கடி வந்து சோஷியல் மீடியாலேயும் சரி இல்லை செய்தி ஊடகங்கள்லேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார் இந்த நபர் அப்படின்னா நடிகை கஸ்தூரி தான். அருவருப்பான பேச்சுகள், ஆணவமாக பேசுவது, இதெல்லாம் பண்ணி மக்கள் வெறுப்பை சம்பாதிப்பதற்கு அடுத்த நிர்மலா சீதாராமனாக வரக்கூடிய இடத்தில் இருப்பவர் தான் இந்த நடிகை கஸ்தூரி. இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. கொலை பாதகர்கள் அப்படின்றவங்கெல்லாம் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே அப்படின்னு பேசுகிறாங்க. வெளிநாட்டில் போய் இருந்துக்கிட்டு எஸ்சி, எம்பிசி, எஸ்டி இப்படின்னெல்லாம் வந்து வாங்குறாங்க, ரிசர்வேஷன் வாங்குறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து நிறைய பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்க பேசினதில் ப்ராப்ளமேட்டிக்காக நிறைய இருந்தது. அதில் சில விஷயங்களை மட்டும், ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். நடிகை கஸ்தூரி கிட்ட இந்த இன்டர்வியூவோட முக்கியமான சாரமே எப்படி தொடங்குது அப்படின்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றத பற்றி ஒரு டாபிக் வருது. அதில் தான் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. எந்த கேள்வி எதன் பின்னணியில் கேட்கப்படுது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற வளங்கள் எல்லாத்துக்குமே முஸ்லீம்ஸுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு மன்மோகன் சிங் சொல்லிட்டாரு. அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ காங்கிரஸே வந்து இதை செய்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி அதெல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் தாலியை முதற்கொண்டு பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து, உங்களுடைய உடைமைகளை எடுத்து அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். இந்த நாட்டுக்கு ஊடுருவி வந்தவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு பேச்சை, மனிதத்தன்மையற்ற ஒரு பேச்சை நரேந்திர மோடி பேசினார். இப்போ இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது அப்படின்றது ஒரு புறம். ஆனால் இது வந்து ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு மனிதன் பேசும் பேச்சானாலே அது இல்லை. பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா அப்படின்ற அளவுக்கு கூட போக தேவையில்லை. குறைந்தபட்சம் ஒரு மனிதத்தன்மை இருக்கும் நபர் கூட வந்து பேசக்கூடாத வார்த்தைகளை தான் பிரதமர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறுக்கத்தக்க பேச்சு. இதை வச்சு தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. என்னங்க இந்த மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் பேசுனது சரிதான் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து 2 தவறான செய்திகள். ஒன்று, மன்மோகன் சிங் அது மாதிரி தான் சொன்னார், மைனாரிட்டிஸ்க்கு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டாருன்றதும் தவறான தகவல். அதே மாதிரி பெண்களை அவர் குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னதும் தவறான தகவல். இந்த 2 தகவலையும் சொல்லி தான் கஸ்தூரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு காயின் பண்ணுறது சரியா, இது ஸ்டீரியோடைப் பண்ணுற மாதிரியாக ஆகாதா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருங்க அதிக குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, பிறப்பு விகிதத்தில் எந்த கம்யூனிட்டிக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிறப்பு விகிதத்தில் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியுமே கணிசமான அளவுக்கு குறைந்திருக்கிறது. இப்போது ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டில் 0.8 வந்து டிஃப்ரென்ஸாக இருந்தது. இப்போது இந்த டிஃப்ரென்ஸு நாளடைவில் எந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னா 0.4 இந்த டிஃப்ரென்ஸ் சுருங்கி அந்த அளவுக்கு வந்து இந்த கேப் வந்து நேரோ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அனதர் ஒரு 2 டெக்கேட்லேயோ இல்லை 3 டெக்கேட்லேயோ ரெண்டும் ஒரே அளவுக்காக வந்து சேர்ந்து விடும். சரி, இந்த டிஃப்ரென்ஸ் கூட எதுக்கு இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து அதிகமாக ஃபெர்டிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து வளர்ச்சி குன்றிய இடமா இருக்கும். அந்த பாவர்ட்டி இருக்கிற இடத்துல தான் வந்து பேசிக்கலி ஃபெர்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே வந்து எந்த கம்யூனிட்டியில் இல்லை எந்த ரிலிஜனில் வந்து பாவர்ட்டி ரிலேட்டிவ்லி அதிகமாக இருக்கிறதோ அந்த கம்யூனிட்டியில் இது மாதிரி ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்கிறதுன்றது யதார்த்தம் தான். அது காலப்போக்கில் அதுக்கு உண்டான கல்வியையும் வேலை வாய்ப்பையும் பரவலாக கொண்டு போய் சேர்த்து விட்டால் அதை வந்து தீர்த்து விட முடியும். அதுக்கான பலன் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதியாக அந்த டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்போவுமே வந்து இது மாதிரியாக வெறுப்பு பேச்சு தான் பேசுகிறாங்களே தவிர அதை வந்து தீர்க்கணும், இந்த சொல்யூஷனை எப்படி நம்ம அரைவ் பண்ணலாம்,
அவர்களும் நம் சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான்ற எண்ணத்துலேயே அது இல்லை. முழுக்க முழுக்க வெறுப்பின் அடிப்படையில் தான் வந்து எந்த ரிலிஜனில்ங்க அதிகமாக ஃபெர்டிலிட்டி இருக்குதுன்னு பேசுகிறதெல்லாம் அதன் அடிப்படையில் தான். இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசினப்பவே ஹிந்துவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க. அதையெல்லாம் எதுக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்டு உண்மை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்? நமக்கு தேவை வெறுப்பு தானே. அந்த வெறுப்பை பரப்பி விட்டுருவோம், நம்மக்கிட்ட இருக்கிற விஷத்தை கக்கிடுவோம் அப்படின்னு வந்து கஸ்தூரி இந்த பேச்சுகளெல்லாம் பேசியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபோட முடிச்சிடணும், பிசி எம்பிசிக்கு இருக்கக்கூடாது, அதாவது ஓபிசிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு, பிசி எம்பிசி கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி செல்வந்தர்கள் தான், அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வளங்கள் எல்லாம் இருக்குது, நல்லா வந்து சொத்து மதிப்பெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இல்லை அவங்க எந்த வகையில் பின்தாங்கி போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அப்படின்றது தான் அவங்க வைக்கிற லாஜிக்காக இருக்குது. போன வாரம் நம்ம வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்தோம், ஆர்டிஐ மூலமாக நமக்கு கிடைத்த தகவல். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் எல்லாம் எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளிகளில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, தனியார் பள்ளிகளில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படின்றது. இப்போது ஜாதி அடிப்படையில் எந்தெந்த கம்யூனிட்டியெல்லாம் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கோ அந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து ப்ரைவேட்டு பள்ளிகளில் படிக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. தனியார் பள்ளியில் படிக்கிறது அப்படின்னா ஓசி கம்யூனிட்டி தான் இருக்கிறதுலே அதிகம். அதை விட கம்மியாகத்தான் பிசி, அதை விட கம்மியாகத்தான் எம்பிசி, அதை விட கம்மியாக எஸ்சி, அதை விடவும் கம்மியாக எஸ்டி. ஜாதிய படிநிலை எப்படி இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் தனியார் பள்ளிகளில் படிப்பது அப்படின்றது இருக்குது. அது அப்படியே உல்டா வெர்ஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பார்த்தா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிலவரம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மெட்ரிக். காரணம், இன்றைக்கி தேதிக்கு எல்லாருமே வந்து பணம் இருக்குது அப்படின்னா தனியார் பள்ளிகளில் தன் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதையும் மீறி ஒருத்தர் வந்து அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் இல்லாதவர்களை தவிர வேறு யாரும் அரசு பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பது இல்லை. அந்த மாதிரியாகத்தான் இன்று நிலைமை இருக்கிறது. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, ஆல்ரெடி வந்து அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து டிஸ்கிரிமினேஷனோ இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து வெறும் பள்ளிக்கூடத்துக்கான ஒரு தகவல். பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு அப்படியே காலேஜுக்கு போவோம். காலேஜில் பெரிய பெரிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஐஐடி மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னா அங்கேயுமே வந்து சுத்தமாக ரெப்ரசன்டேஷனே இல்லாமல், இல்லைன்னா ரொம்ப அண்டர் ரெப்ரசன்டடாக தான் வந்து ஓபிசி கம்யூனிட்டிஸ், எஸ்சி எஸ்டி எல்லாமே இருக்காங்க. குறிப்பாக ஓபிசிசி, ஏன்னா அவங்க அதை சொல்கிறதுனால ஓபிசிசியை நம்ம பற்றி பேசுவோம். ஓபிசி வந்து அவ்வளவு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இது வந்து காலேஜில் மட்டும் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா, காலேஜ் ஒரு துறை, அங்கே வந்து பேராசிரியர்களாக, உதவி பேராசிரியர்களாக, துணை பேராசிரியர்களாக அப்படின்ற இடத்துல வந்து ஓபிசிஸ் கம்மியாக இருக்கிறாங்க. அதே வந்து ஜட்ஜஸ்னு வந்தால் நீதிமன்றங்கள், நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகள், அங்கேயுமே வந்து ஓபிசின்னு வர்றப்போ ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரேஷியோவில் அதற்கு இணையான ரெப்ரசன்டேஷனில் அங்கே இல்லை. அது ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இதே தான் நிலவரம். சரி, பள்ளிக்கூடத்தில் இல்லை, காலேஜில் இல்லை, நீதித்துறையில் இல்லை, வேறு எங்கே சொல்லலாம்? வேறு வந்து மீடியாவுக்கு வருவோமா? மீடியாவில் பார்த்தாலுமே 90% மேலே எல்லாம் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அங்கேயுமே ஓபிசிக்கான ஒரு முழுமையான ரெப்ரசன்டேஷன் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 15%, 20% அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. அவ்வளவு குறைவாகத்தான் மற்ற எல்லா கம்யூனிட்டிஸும் இருக்குது. அங்கே எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதுவுமே சொற்பமான நம்பர் தான். இன்ஃபேக்ட் மீடியா ஆர்கனைசேஷன்ஸில் டாப் போஸ்ட்டில் இருக்கிறது வந்து 0வாகத்தான் நம்பர் இருக்குது. சரி, மீடியா வேண்டாம், கார்பரேட்டில் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 94% வந்து ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவர்கள் தான். அதுவுமே வந்து இன்னொரு கணக்கு இருக்குது. இன்னொரு கணக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 85% பேர் வெறும் 5 கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், 5 காஸ்ட் நேமை கொண்டவர்களே வந்து 85% பேர் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து தகவல்கள் இருக்குது. ஸோ வேறு எந்த துறையில் எடுத்து பார்த்தாலுமே இதே தான். இப்போது நம்ம வந்து இன்னொரு ஆர்டிஐ போட்டோம். அந்த ஆர்டிஐ என்ன அப்படின்னா, கேபினெட் செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டில். கேபினெட்டில் இருக்கிற எல்லா செக்ரட்டரிஸும் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மொத்தம் இருக்க ஆட்களில் எவ்வளோ பேர் பிசியில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா 80 பேரில் வெறும் 8 பேர் தான் வந்து பிசிஐ சேர்ந்தவர்கள், 3 பேர் வந்து எஸ்சிஐ சேர்ந்தவர்கள், ஒருவர் எஸ்டி. 15% மட்டும்தான் இந்த எல்லா கம்யூனிட்டிஸையும் சேர்த்து, அதாவது கிட்டத்தட்ட 90% இருக்கும் கம்யூனிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து 10-15% தான் இருக்கிறாங்க.
அதுவே மக்கள் தொகையில் இந்திய அளவில் பார்த்தால் ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்றது 10% தான் வரும். தமிழ்நாட்டில் பார்த்தா 2 அல்லது 3க்குள்ளே தான் இருக்குது. இந்திய அளவில்னா கொஞ்சம் நம்பர் கூட தான், ஆனால் 10க்கு மேலே கிடையாது. 10% இருப்பவர்கள் 85% இடத்தை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கும் இதுதான் நிலைமை. அப்படி இருக்கிறப்போ எந்த அடிப்படையில் ஓபிசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடும் தேவையில்லைன்னு கஸ்தூரி சொல்கிறாங்க? இதுக்கு ஏதாவது தரவு இருக்குதான்னா கண்டிப்பாக எதுவும் கிடையாது, வெறும் வெறுப்பு மட்டும்தான். இது ஒரு முக்கியமான ஒரு தந்திரமும் கூட. அது என்ன தந்திரம் அப்படின்னா, ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் இவங்க கண்ணை உறுத்துது. ஏன்னா ஓபிசி கம்யூனிட்டி தான் இவங்களுக்கு ரொம்ப ஆயுதமாகவே பயன்படுத்துவாங்க. எப்போல்லாம் தனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா கூட இதுக்கு ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கும் ஆட்களை துணை கலைக்கிறது, அடியால் மாதிரி அணைக்கிறது, அவங்கள ஏவி விடுறது, தூண்டி விடுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு விபி சிங் முடிவெடுக்கிறப்பவுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓபிசி மொபிலைசேஷன் வேறு மாதிரியாக அதெல்லாம் கொண்டு போனாங்க. எல்லோரும் ஆமாம் மண்டல் கமிஷன் வேணும், ஓபிசிக்கு அந்த ரிசர்வேஷன் சேரணும் அப்படின்ற டைமில் அதை அப்படியே மழுங்கடிக்க செய்யணும், அதை மரக்கடிக்க செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரத யாத்திரை கிளம்பி போகிறாங்க. ரத யாத்திரை போய் அங்கே தான் அத்தனை கலவரங்கள், பாபர் மசூதி இடிப்பு வரைக்கும் அது போச்சு. ஸோ அவங்களோட டைமிங்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரிசர்வேஷன் எப்படியும் கிடைத்து விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். சங் பரிவாரோட எண்ணங்களும் அதுவாகத்தான் இருக்குது. ரிசர்வேஷனே கூடாதுன்றது தான் அவங்க எண்ணம். அதில் கண்டிப்பாக ஓபிசி ரிசர்வேஷனும் கூடாது. அதுக்கு தீக்குளித்து இறந்தவர் பெயர் என்ன தெரியுமா? ஒரு கோஸ்வாமி, ஒரு பார்ப்பனர் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்காதே அப்படின்னு சொல்லி தீக்குளிச்சு செத்து போகிறார். ஓபிசி ரிசர்வேஷன் தவறு, அது வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கும் வருவாங்க. அதோட அது நிற்க போகிறது கிடையாது. ரிசர்வேஷனே வேண்டாம் அப்படின்றது தான் இவர்களுடைய எண்ணம். சங் பரிவாரோட எண்ணமும் அதுதான் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம் இல்லையா? இந்த மண்டல் கமிஷன் வந்தப்போ இதை ஆதரித்து ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. இதற்கு மாறாக எதிர்த்து நிறைய வேலைகளை சங் பரிவார் அமைப்புகள் பண்ணியிருக்கு. பிஜேபியுமே அதே மாதிரி தான் செயல்பட்டுருக்கு. அந்த மாதிரியாக ஒரு ட்ராக் ரெக்கார்டை வைத்து கொண்டு இருப்பவர்கள் அவங்க இதை மட்டும்தான் பேசுவாங்க. இதை எல்லாத்தையும் சொல்கிறப்போ கொலைபாதகர்களெல்லாம் எந்த ஜாதிக்காரங்க? கோட்டா ஜாதிக்காரங்க தானே அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்லாமல் சொல்கிறது என்ன அப்படின்னா, பார்ப்பனர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் என்ன எந்த கொலைகள் செய்கிறோமா, வன்முறையில் ஈடுபடுகிறோமா, குற்றங்கள் செய்கிறோமா, இது மாதிரியாக கருத்துக்கள். இதை எல்லாருமே பேசுகிறது தான். ரங்கராஜ பாண்டே பேசியிருக்காரு, ஹெச் ராஜா பேசியிருக்காரு, இது மாதிரி நிறைய பேர் இந்தியா முழுக்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஐயோ நாங்கள் எவ்வளவு சாஃப்டானவர்கள் தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இடை குறைப்பாளர்களெல்லாம் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் தான். கோயில் நகைகளில் இடையை குறைத்து வைத்து விடுவார்கள். இந்த வேலைகளெல்லாம் செய்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நபர் அதே மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டார். அந்த கேரக்டர் ஏற்கனவே வேறு ஊரில் இது மாதிரி கோயில் நகைகளை எல்லாம் திருடி கேஸ் வாங்கின ஆள். மறுபடியும் இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இன்னொரு மாவட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களோட லாபி அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குது. மறுபடியும் கோயில் கருவறைக்குள்ளேயே கோயில் நகைகளை இடைக்குறைப்பு அப்படின்றதோட மட்டுமா இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அதோட மட்டும் நிற்கிறதில்ல, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, வன்புணர்வு செய்வது, இது மாதிரி எல்லா விதமான குற்றச்செயல்களிலும் பார்ப்பனர்களும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மற்ற அமைப்பு எல்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருக்காங்களோ, மற்ற கேட்டகரி, மற்ற கம்யூனிட்டி எல்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருக்கோ அதே அளவுக்கு பிராமணர்களும் இருக்கிறாங்க. அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன இருக்குமே தவிர, குற்றம் செய்பவர்கள் அப்படின்னா எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க. அது பிராமணர்களாக இருந்தாலும் சரி, அங்கேயும் அந்த மாதிரியாக தவறு செய்பவர்கள் இருப்பாங்க. இவங்க கோட்டா ஜாதியில் இருக்கிறவன் தான் கொலைபாதகன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான ஜாதி வெறி. இவ்வளவு ஜாதி வெறியை கொண்டிருக்கும் நபர் தன்னை எப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு அம்பேத்கரைட் அப்படின்னு சொல்கிறாரு. அம்பேத்கரைட்டுன்னு சொல்லி கூடவே இன்னொரு தகவலையும் சொல்கிறாரு, அவர் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராகத்தான் இருந்தார் அப்படின்னு. ஆனால் அவர் ராஜினாமா பண்ணி போகும்போது அவர் நிறைய காரணங்களை பட்டியலிடுறார். அதில் ஒரு முக்கியமான காரணம், ஓபிசிஸுக்கும் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸுக்கும் நம்ம உரிய அங்கீகாரம் தரணும், அதுக்குண்டான கமிஷன் அமைக்கணும், அதுக்குண்டான இடஒதுக்கீடு தான் கோரிக்கையாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராகத்தான் அம்பேத்கர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை தேவையில்லாமல் இதுக்குள்ளே இழுக்க பார்க்குறாங்க. எதுக்குன்னா எல்லா பக்கமும் சிண்டு முடிகிறது தான். இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் ஒரு பக்கமாக நின்றுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா 98% ஒன்றா தான் நிற்கும், 97% ஒன்றா தான் நிற்கும். பாக்கி இருக்கும் 2-3% தான் வெளியே. ஸோ அப்படி இருக்கிறப்போ பிசியை மட்டும் அதை தனியாக பிரித்து 2 குரூப்புக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுற வேண்டியது தான்.
அதே மாதிரி இப்போது ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அப்படின்னா அம்பேத்கரே வந்து இது சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியாக கிளப்பி விட்டு அம்பேத்கர் பெரியார் இப்போ இந்த ரெண்டு குரூப்புகளுக்கு இடையில சண்டையை முட்டி விட வேண்டியது, இல்லைனா கம்யூனிஸ்ட்டுக்கும் பெரியாருக்கும் இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கும் அம்பேத்கர் ரைட்ஸுக்கும் வந்து சண்டை மூட்டி விடுவது, இது மாதிரியாக தொடர்ச்சியாக ஒரு வேலை திட்டத்தோடு செயல்படுவது தான் இவர்களோட வேலை. அம்பேத்கர் வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஒரு வாதத்துக்கு அவர் அப்படி சொல்லலை அப்படின்னாலுமே மண்டல் கமிஷன் வந்து இதை பார்த்து சர்வே பண்ணி ஓகே இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் பேக்வேர்டு, அவங்கெல்லாம் சோஷியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருக்கிறாங்க, அதனால் இந்த கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மண்டல் கமிஷன் வந்திருக்கு. இப்போது மறுபடியும் ரீகான்ஸ்டிடியூட் பண்ணி காஸ்ட் சென்சஸ் எடுத்து இதே மாதிரியாக கமிஷன் போட்டு காலத்துக்கு ஏற்ப இதை அப்டேட் பண்ணலாம், இது எந்த அளவுக்காக இம்பேக்டை கொடுத்துருக்கு, யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்காங்க, யாருக்கெல்லாம் எந்த மாதிரியாக சமூகத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து காலத்திற்கு ஏற்ப அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேணால் அதை குறைந்தபட்சம் வந்து பரிசீலிக்கலாம். அதை தவிர வேறு எந்த மாதிரியாக இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை எல்லாமே வந்து புறம் தள்ளப்பட வேண்டியவர்கள் தான், அவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் தரக்கூடாது. இது மாதிரியான கருத்துக்களை ஒரு அறிவார்ந்த சமூகம் கண்ணை மூடிக்கொண்டு குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டும். நன்றி.